இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பழைய சைக்கிள் அதாவது யூஸ் பண்ண முடியல, அது வந்து ஓட்ட முடியல, ரொம்ப பழசாயிருச்சு, தூக்கி வீசலான்னு பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பழைய சைக்கிள்லேருந்து நம்ம அந்த பெடலை எடுத்துட்டு அந்த செயினோட ஸ்ப்ராக்கெட் இதை ரெண்டையுமே எடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா பார்க்க போகிறோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பார்த்ததும் ஆஹா இவ்வளோ நல்லா யூஸாக இருக்கா, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்க்குறவங்க அதாவது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு இவ்வளோ நல்லா செய்ய தெரியுமான்னு கூட ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்க, அது எப்படி செய்கிறது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க எப்படி என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சைக்கிளில் இருக்கிற இந்த 3 பார்ட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த செயின் இந்த 2 பார்ட்ஸும் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை வந்து இப்போது நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இனி அடுத்து பெயிண்ட் அடிக்கிறதா வேலை. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த செயினுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இந்த செயினுக்கு வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட்டு தான் எடுத்துக்க போகிறேன். இப்போது பிளாக் கலர் பெயிண்ட்டு தான் எடுத்து இதுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடித்த செயின் வந்து காஞ்சிருச்சு. இது கூட நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் இருக்குது. இந்த பெயிண்ட் எடுத்து நான் வந்து இந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இதேமாரி எல்லா செயினுக்குமே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை காய வச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து இந்த சில்வர் கலர் பெயிண்ட் வந்து நான் அடிச்சுக்கிறேன். இது இப்போ அடித்தாச்சு, அது கொஞ்சம் காயட்டும். இதையும் இதே மாதிரி சில்வர் கலரில் நான் அடிச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த செயினுக்கும் கோல்டன் கலர் எல்லாம் நல்லா அடித்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி எடுத்து நான் வந்து இதுக்கு நடுவில் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு இது வந்து பழைய கிளாக் என்கிட்ட இருந்தது, அது கண்ணாடி உடஞ்சிருச்சு. பட் இந்த கிளாக் நல்லா ஒர்க் ஆச்சு. இதை எடுத்துருக்கேன். இதை வந்து நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இப்போ ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து நான் இதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி இப்படி ஃபிட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒட்டணும். இனி இதை வந்து இதில் நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். ஓகே, இது வந்து இப்போது நான் ஒட்டிட்டேன். இனி இந்த கடிகாரத்தோட முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளை வந்து ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிக்கலாம். இது இப்போது பேட்ரி மாட்டியாச்சு. பாருங்கள், கிளாக் ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி இதை வாலில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நான் இப்போது மாட்டிக்கிறேன். இங்கே ஒரு ஆணியில் மாட்டியிருக்கேன், இங்கே வந்து 2 ஹோல்ஸ் போட்டு இங்கே 2 ஆணியில் மாட்டியிருக்கேன். நான் இந்த டிசைனில் மாட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைனில் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த செயினை வச்சு நீங்கள் அழகாக மாட்டிக்கலாம். இது பார்த்திங்களா, கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. பார்க்குறவங்க கண்ணு அப்படியே பளிச்சுன்னு அட்டகாசமாக இருக்கிற மாதிரி தோணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான கிளாக் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதேமாரி பார்த்துருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு வெரைட்டியான கிளாக்கு. ஆனால் நம்ம வீட்லேயே செய்யும்போது இது செலவும் கம்மி தான். இது வந்து பழைய சைக்கிள் மார்ட்டில் கூட இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். அது வேஸ்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. நம்ம எடுத்து இதெல்லாமே பெயிண்ட் பண்ணி சூப்பராக பண்ணும்போது இனியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செயின் வந்து உங்களுக்கு இதே டிசைனில் வேணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வெரைட்டியாக கூட வச்சுக்கலாம். நான் இந்த டிசைனில் வச்சுருக்கேன். நைட் நேரத்துலையும் இது வந்து நல்ல டிசைன் சூப்பராக தெரியும். இந்த சில்வரும் இந்த கோல்டும் நல்லா தெரியும். இது நைட்டு வெளிச்சத்துக்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாலும் இது ரொம்ப நல்லா தெரியும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்களா? அதாவது பழைய யூஸ் ஆகாமல் அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்ச கிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி யூஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கே பழசாக இருக்கிற அந்த போர்டை எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்க்குறவங்க உங்களோட திறமை இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. தோசை தவாவில் கிளாக் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த கிளாக்கை விட இந்த கிளாக்கு ரொம்பவே வெரைட்டிங்க. ஒரு வேளை எங்ககிட்ட சைக்கிள் இல்லைங்க, பழைய சைக்கிள் இல்லை, நல்லதாக இருக்குது அப்படின்னா பழைய மார்க்கெட்டில் போய் பாருங்கள். ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவில் அந்த செயினோடு சேர்த்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் மாட்டுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.